திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை தாது மணல் மற்றும் ஆற்று மணல் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சன்குமாரிடம் கேட்கலாம். நிரஞ்சன்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தாது மணல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று மிக முக்கியமான ஒரு அதிரடி தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை தாது மணல் மற்றும் ஆற்று மணல் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை உச்சநீதிமன்றம் தற்பொழுது முழுமையாக உறுதி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் சட்டவிரோத தாது மணல் விவகாரத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கனிம மணல் எடுக்க தடை என்பதை தமிழக அரசு கொண்டு வந்திருந்தார்கள். இருப்பினும் இந்த உத்தரவை மீறி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாநிலங்களில் கனிமங்களை வெட்டி எடுத்தல் மற்றும் கடத்துதல் போன்ற சட்டவிரோத செயல்களில் தொடர்ச்சியாக நிறைய பேர் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த தாது மணல் கொள்ளை தொடர்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை முழுமையாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். மேலும் இந்த சட்டவிரோத குவாரிகள் அமைக்கப்பட்டதால் ஏற்பட்ட இழப்பாக கிட்டத்தட்ட 5832 கோடி ரூபாயை தனியார் நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கவும் ஒரு அதிரடி உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் தனியார் கனிம நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் வழக்கை விசாரித்த மகாதேவன் மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மிக முக்கியமான தடை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த தடை என்பது சரியானதுதான் என்று கூறியிருக்கிறார்கள். அரசியலமைப்பின் 136வது பிரிவின் கீழ் இந்த தீர்ப்பில் தலையிட எந்த விதமான பிழையும் இல்லை என்று சொல்லி தனியார் நிறுவனங்களின் மேல்முறையீட்டு மனுவை தற்பொழுது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான, மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது வந்திருக்கிறது.